அண்ணன் ஆர்சி சக்தி அவர்கள் எளிமையான மனிதர். எளிமையாக எனக்கு அறிமுகமானார். எளிமையாக வாழ்ந்தார். எளிமையாக போனார். இப்பொழுதுதான் அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு விட்டு பட்டினத்தார் பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. எல்லாவற்றிற்கும் அர்த்தம் சேர்க்கும் வரையில் வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்னுடைய அண்ணன், நண்பர். நாங்களாம் சும்மா அவரை கேலி பண்ணுவோம், சக்தி ஹாசன். அவர் என்னை அவர் இனப்பெயரை சொல்லி என்னை கேலி பண்ணுவார். இதெல்லாம் இன்று நேற்று நடந்த விஷயங்கள் போல் இருக்கிறது. ஆரம்பத்தில் பல கனவுகளுடன் இருவரும் பேசிக்கொண்டிருந்தோம். அதில் சில பலித்து விட்டன, இன்னும் பல பலிக்காமல் இருக்கிறது. அவர் கண்ட கனவுகளையும் நான் இருந்து நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். பெரிய கண்ணீரோ சோகமோ இல்லாமல் இருப்பது போல் தோன்றலாம். இழப்பு இருக்கிறது. ஆனால் இருவருமே மரணத்தை வாழ்வின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டவர்கள். இது ஆரம்பத்தில் நாங்கள் இளைஞர்களாக இருந்த பொழுதே வந்த ஒரு தெளிவு, பணிவு, அறிவு என்று சொல்லலாம். நல்ல ஒரு பாதையை எனக்கு அவர் அமைத்து கொடுத்தார் என்றால் அது மிகையாகாது. கேபி அவர்கள் வீட்டிற்கு போகும் வழியை சொல்லிக் கொடுத்த இன்னொரு இயக்குனர் அவர். இன்னமும் அவருக்கு சேர வேண்டிய வெற்றிகள் எத்தனையோ, அதை அனுபவிக்காமல் போனார் என்ற ஒரு வருத்தத்தை தவிர வேறு வருத்தமே இல்லாத நல்ல வாழ்க்கை. அதை தன்னுடைய மகளிடம் கூட அவர் ஒரு மரணத்திற்கு 2-3 நாட்கள் முன்னால் சொல்லி சிலாகித்திருக்கிறார். குட் பை சக்திண்ணா. நைஸ் நோயிங் யூ.